வசனம் சொல்கிறது, அன்றி மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கபடியே ஒரே தரம் பயப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் என்று. அல்லேலூயா. அதாவது ஒரு லைஃப் தான், அதுக்கப்புறம் அவன் நியாய தீர்ப்புல இயேசு கிறிஸ்து முன்பாக போய் நிற்க வேண்டும். அல்லேலூயா. அது இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்களா இருக்கலாம், இல்ல இந்த விழுந்து போன தேவதூதர்களா இருக்கலாம், இல்ல யாரா இருந்தாலும் சரி, எல்லாரும் இயேசுவின் சிங்காசனத்துக்கு முன்பாக நின்றாக வேண்டும் நியாய தீர்ப்பு அடைவதற்கு. அல்லேலூயா. இந்த உலகத்துல அவர் செய்த தியாகத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களானவர்கள் அவருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக நிற்பார்கள், அவருடைய நீதியை தரித்து கொண்டதுனால. அல்லேலூயா. அவர் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஜீவ புஸ்தகத்துல அவர்களுடைய பெயர் காணப்படாதான், நித்திய அக்கினிலே தள்ளப்பட்டார்கள் என்று வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டதாக காணப்படாதவன் எவனோ அவன் நித்திய அக்னி கடலில் இரண்டாம் மரணமாகிய நித்திய அக்னி கடலில் தள்ளப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதாவது மரணம் இந்த உலக லைஃப் முடிஞ்சு நாம் இயேசு கிறிஸ்து முன்பாக நியாய தீர்ப்பு அளிக்கிறோம். இரண்டாவது நித்திய மரணம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து இல்லாம முழுவதும் ஒரு வேதனையில வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. நித்திய மரணம் அது ஆண்டவர் தேவதூதர்கள் கீழ்ப்படியாமல் போனவர்களுக்காக நியமிக்கப்பட்டது. அங்கிருந்து தான் தீமை எல்லாம் வந்தது. அல்லேலூயா. ஆனா மனுஷருக்கு ஆண்டவர் அதை நியமிக்கவே இல்லை. அல்லேலூயா. தேவையில்லாம மனுஷர்களை பொய்யெல்லாம் நம்பி எனக்கு 7 பிறவி இருக்கு, இல்ல எனக்கு இப்படி வாழ்ந்தா நான் நல்லது செஞ்சு வாழ்ந்தா நான் பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைத்து கொண்டு வாழ்கிறாங்க. அப்படிலாம் போக முடியாது. அல்லேலூயா. பரலோகத்துக்கு போறது ஒரே வழி இயேசு கிறிஸ்து மட்டுமே, அவருடைய ரத்தம் மட்டுமே. அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினாலே தான் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அவர் செய்த தியாகத்தை மேன்மை பாராட்டுங்க, உங்களை நீங்க மேன்மை பாராட்டாதீங்க. அல்லேலூயா. அவருக்கு முன்பாக சிங்காசனத்துல நியாய தீர்ப்பு நாள்ல அவருடைய ரத்தம் தான் உங்களை பாதுகாக்கும். ஜீவ புஸ்தகத்துல அவருடைய பேரு உங்க பேர் எழுதப்படணும் அப்படின்னா இந்த உலகத்துல இந்த வாழ்க்கையில நீங்க அவரை விசுவாசித்து வாழ்ந்து அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணி ஆகணும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பார்.